சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட மேலானது ஒரு மனிதனின் வாழ்விற்கு இந்த ஷஹாதா. இருண்ட உலகின் ஒளியை காட்டும் சுடர் இது. வெறும் வார்த்தைகளால் சொல்லப்படுவது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் மொத்த வாழ்க்கையையும் மாற்றியமைக்கும் சக்தி கொண்டது. இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் முதன்மையானது, மிக முக்கியமான அந்த பிரகடனத்தை பற்றிதான் இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகின்றோம். வாருங்கள் அந்த ஏகத்துவ பேரொளியில் நுழைவோம். இஸ்லாமினும் மாபெரும் மாளிகைக்குள் நுழைவதற்கான நுழைவுச் சீட்டுதான் ஷஹாதா. லா இலாஹ இல்லல்லா முஹம்மதர் ரசூலுல்லா. இந்த ஒரு வாக்கியம் ஒரு மனிதனை இறைவனுக்கு மிக நெருக்கமானவனாக மாற்றுகின்றது. இதில் இரண்டு மிக முக்கியமான பகுதிகள் உள்ளன. லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இது நம் உள்ளத்தில் இருக்கும் போலி அச்சங்களையும் உலக ஆசைகளையும் நீக்கி படைத்தவன் ஒருவனுக்கே நாம் அடிமை என்பதை உறக்கச் சொல்கின்றது. முஹம்மது ரசூலுல்லா, முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுவின் தூதர். இறைவனை எப்படி வணங்க வேண்டும், வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக நபிகளாரை ஏற்றுக்கொள்வதாகும். லா இலாஹ இல்லல்லா என்பது வெறும் நாவினால் சொல்லும் மந்திரம் அல்ல. இது ஒரு உறுதிமொழி. அல்லாஹுவை தவிர வேறு எவரிடமும் நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், அவனுக்கு இணை வைக்க மாட்டேன், அவனது கட்டளைக்கு பணிவேன் என்கின்ற ஆழமான மனமாற்றம் இது. ஒருவர் இந்த களிமாவை உண்மையான உள்ளத்தோடு மொழிந்துவிட்டால் அவரது கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் ஒரு புதிய மனிதனாக பிறக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவர் தனது இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகின்றாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார். ஆதாரம் அபூதாவுத். மற்றுமொரு பொன்மொழியில், உண்மையான உள்ளத்தோடு இந்த களிமாவை சொன்னவருக்கு நரக நெருப்பை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகின்றான் என்று வந்துள்ளது. மறுமை நாளின் தராசில் நன்மையை தூக்கச் செய்யும் மிக கனமான சொல் இதுவே. அன்பான நேயர்களே, இந்த ஷஹாதா என்பது நம் வாழ்வின் திசையை மாற்றும் ஒரு பேரொளியாகும். இதை வெறும் சடங்கிற்காக பார்க்காமல் இதன் பொருளை உணர்ந்து நம் வாழ்வின் பிரதிபலிக்க செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவனே போதுமானவன் என்கின்ற உறுதி நம் உள்ளத்தில் வந்துவிட்டால் இந்த உலகில் நம்மை வீழ்த்த யாராலும் முடியாது. இந்த ஏகத்துவ பிரகடனம் நம் மரண வேளையிலும் நம் நாவில் வந்து நம்மை ஈடேற்றம் பெற செய்ய வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். நன்மையில் பங்காளியாகுங்கள். இது போன்ற இன்னும் பல மார்க்க தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒரு முஸ்லிமின் வாழ்வில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற களிமா ஏற்படுத்தும் மிகப்பெரிய மாற்றம் எதுவாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.